இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா திருட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். திருட்டு தொழிலை விட்டுட்டு நல்லவனா மாறுறதுக்காக ட்ரை பண்ணுறான். அதுக்காக அவன் வீட்டுக்கு போகிறான். அப்போ அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஆனால் அவனுக்கு வேலை செய்கிறக்கு ஏற்ற சம்பளம் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறங்காட்டி அவன் வேலை செஞ்சால் பொழைக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். அப்புறம் அவங்க அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேங்க்கில் லோன் கேட்க போகிறான். அப்போ லோன் கேட்கறக்கு ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் தாங்க, அதை வச்சு லோன் தர்றோங்கிறாங்க. அதுக்காக இவனோட வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறான். இவங்க காட்டோட டாக்குமெண்ட் கொண்டு போய் வைக்கல. அந்த டாக்குமெண்ட் ஏற்கனவே பேங்க்லோட ஜப்தியில் தான் இருக்குது. அதனால எந்த லோனும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பேங்க்லேருந்து. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறம் ஹீரோவோட கடைசி ஆசை என்னென்னா, தன்னோட அப்பாவை நான் தன்னோட சொந்த இடத்துலையே புதைக்கணும் அப்படின்னு ஹீரோவோட ஆசை. அதனால் போய் அந்த பணத்தை கட்டி பேங்க்கில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கலான்னு ட்ரை பண்ணுறான். அதுக்கு பணம் அதிகமாக வேணுங்கிறங்காட்டி அவன் என்ன முடிவுன்றான்னா, பேங்க்கவே போய் கடைசியாக திருட்டுத்தனம் பண்ணலாம், பேங்க்கவே போய் கொள்ளையடிக்கலாம், பேங்க்கை கொள்ளையடிச்சு அந்த பணத்தை எடுத்து பேங்க்கே திருப்பி கொடுத்து நம்மளோட இடத்த திருப்பி வாங்கி அப்பாவை புதைக்கலாங்கிறான். அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 7 நாள் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவோட பாடியை கவர்மெண்ட்டில் ஐஸ் பாக்ஸில் 7 நாள் தான் வைக்கிறதுக்கு டைம் இருக்குது. அதனால் அவன் அதுக்குள்ளே அந்த பணத்தை திருடி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதனால் போய் அந்த பேங்க்லேருந்து காசை திருடிட்டு வர்றான். உடனே போலீஸால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளே இன்னொரு திருட்டு நடக்குது. அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் அவன் கொள்ளையடிச்சிட்டு பணத்தெல்லாம் நிறைய கொண்டு வந்து வைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் மறுக்க கொள்ளையடிச்சிட்டு வரான். போலீஸ்க்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நைட்டு கொள்ளையடிச்சு பகல்லேயே கொள்ளையடிச்சிருக்கான். அப்போனா அந்த திருடன் ஏதோ தேவைக்கிறங்காட்டி தான் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு திருடன் அவனோட தேவைக்கிறங்கிறது இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறான்னு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட எண்டிங் எப்படி இருக்குன்னா, அந்த பணத்தை ஹீரோ திருப்பி கொடுத்தாரா, அவங்களோட நிலத்தை வாங்கி அவங்க அப்பா புதைச்சாராங்கிறது இந்த படமே இருக்குது கான்செப்ட்டு. இந்த படம் செமையாக இருக்கும். இந்த படத்தை எல்லோரும் போய் பாருங்கள். இது ஒரு ரியலிஸ்டிக்கான சீனை வச்சு தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் நல்லாயிருக்கும். எல்லோரும் போய் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.